this session we'll be focusing on method overloading. So what is basically method overloading in Java? So method overloading means having multiple methods with same name in the class but with different parameters. In the sense, different parameters naka வேறு type of parameters இருக்கலாம், the number of parameters vary ஆகலாம், written type of the value வந்து வேறையாக இருக்கலாம், but the name of the method will remain the same. அதே மாதிரி parameters vary ஆகிறதுனால வேல்யூவோட டைப் ஆஃப் வேல்யூ அது ரிட்டர்ன் பண்ணுறதுமே நமக்கு வேறையாக இருக்கலாம். இதில் நம்ம இந்த ப்ரோக்ராம் வச்சு அதை எப்படி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் மெத்தட் ஓவர்லோடிங்கிறத குயிக்காக பார்க்கலாம். ஸோ வி ஆர் பர்ஃபார்மிங் அ வெரி சிம்பிள் addition operation. So for that I am creating a class called as addition with two methods. So one method is public integer add, another one is double add. So இதில் வந்து from the name itself you can identify that இது two integer values நம்ம ஆட் பண்ண போகிறோம், இதில் two double values ஆட் பண்ண போகிறோம். ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் பேராமீட்டர் லிஸ்ட்டில் என்ன இருக்குது, int a int b இருக்குது. என்னோட இதில் வந்து double a double b இருக்குது. அண்ட் ஃபார் another thing இதில் வந்து வெறும் டைப் மட்டும் மாற்றிருக்கோம் இல்லையா, இதே மாதிரி நம்ம என்ன பண்ணலான்னா the count also you can change, int a int b int c மூணு வேரியபிளை வந்து நான் ஆட் பண்ணலாம். ஓகே, ஸோ இட் டிஃபைன்ஸ் தட் நம்பர் ஆஃப் பேராமீட்டர்ஸ் வந்து இங்கே சேஞ்ச் ஆயிருக்கு. ஆல் தட் யூ ஹாவ் டு டூ இஸ் கால் பண்ணுறப்போ எத்தனை பேராமீட்டர்ஸ் பாஸ் பண்ணியிருக்கோமோ அத்தனை வதை நம்ம கரெக்டாக பாஸ் பண்ணி கால் பண்ணணும். நவ் வீல் கெட் இன் டு த மெயின் ஃபங்க்ஷன். மெயின் ஃபங்க்ஷனில் என்ன பண்ணுறோம், மெயின் ஃபங்க்ஷனுக்கு ஆஸ் யூஷுவல் ஒரு நேம் கொடுத்துடுறோம். இப்போ அந்த கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணணும். அடிஷன் ஆப்ஜெக்ட் நேம் வந்து ஓபிஜேன்னு வச்சுருக்கேன், இஸ் ஈக்குவல் டு நியூ அடிஷன் ஆஃப். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னாக்கா இந்த ஃபஸ்ட்டு மெத்தடோட வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணி பிரிண்ட் பண்ண போகிறேன். அதுக்கு இன்ட் ரிசல்ட் ஒன்னுன்னு ஒரு வேரியபிள் வச்சு ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸோட நேம் என்ன, ஆப்ஜெக்ட் ஓபிஜே டாட் மெத்தடோட நேம் என்ன, ஆட் எத்தனை பேராமீட்டர் 1 2 ரெண்டுமே என்ன டைப் ஆஃப் பேராமீட்டர்ஸ், இன்டீஜர். ஸோ 5, 10ன்னு ரெண்டு இன்டீஜர் வேல்யூவை பாஸ் பண்ணி நான் ரிசல்ட்டை பிரிண்ட் பண்ணுறேன். எனக்கு வந்து ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குன்னா அகெயின் நீங்கள் டபுள் கொட்டேஷன் மார்க்ஸில் இருக்கிறத தனி லைன்லேயும் ரிசல்ட் ஒன்னை தனி லைன்லேயும் நீங்கள் பிரிண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இன்னொரு மெத்தட் என்ன, டபுள் ஆட். அப்போது ரெண்டு டபுள் வேல்யூஸை ஆட் பண்ணுறேன்னா திருப்பி எனக்கு ரிசல்ட் எப்படியா இருக்கும், டபுள் வேல்யூவாக தான் இருக்கும். ஸோ ரிசல்ட் 2ஓட டேட்டா டைப்பை வந்து டபுள்னு வச்சுட்டு டபுள் ரிசல்ட் 2 இஸ் ஈக்குவல் டு ஆப்ஜெக்ட் ரிஃபரன்ஸ் என்ன, ஆப்ஜெக்ட் நேம் என்ன வச்சுருக்கோம், அடிஷன் கிளாஸோட ஆப்ஜெக்ட் நேம் ஓபிஜே டாட் ஃபங்க்ஷன் நேம் என்ன, ஆட் எத்தனை பேராமீட்டர்ஸ், ரெண்டு பேராமீட்டர்ஸ், ரெண்டுமே என்ன மாதிரி பேராமீட்டர்ஸ், டபுள் வேல்யூ பேராமீட்டர்ஸ். ஸோ 2.5 3.5 பாஸ் பண்ணுறேன், பிரிண்ட் பண்ணுறேன். இதுவே வந்து எனக்கு யூசர்கிட்டேருந்து வேல்யூ வேணும்னா நம்ம என்ன பண்ணணும், ஸ்கேனர் கிளாஸ் வச்சு யூசர் வேல்யூ வாங்கி அந்த வேரியபிள்ஸை இதுக்குள்ளே நம்ம பாஸ் பண்ணிடுவோம். இப்போ நான் அடிஷ்னலாக இன்னொரு மெத்தட் வச்சுருக்கேன் இல்லையா, என்ன வச்சுருக்கேன், ஆட் தான், ஆனால் 3 இன்டீஜர் வேல்யூஸை ஆட் பண்ணுது. ஸோ ஹவ் வில் யூ டூ திஸ், இன்ட் மூணாவது இதுக்கு வந்து நான் ரிசல்ட் 3ன்னு ஒரு வேரியபிள் வச்சுக்கிறேன். ஆப்ஜெக்டோட நேம் என்ன, ஓபிஜே டாட் மெத்தடோட நேம் என்ன, ஆட் எத்தனை பேராமீட்டர்ஸ் எனக்கு தேவை, 1 2 and 3 3 இன்டீஜர் வேல்யூஸ் எனக்கு வந்து தேவைப்படுது. ஸோ 1 2 3ன்னு 3 இன்டீஜர் வேல்யூஸை நான் கொடுத்துடுறேன். நவ் ஐ எம் கோயிங் டு பிரிண்ட் மை ரிசல்ட் 3. இங்கே ரிசல்ட் 2 இருக்குது, நான் அதை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சம் ஆஃப் என்ன, எத்தனை நம்பர்ஸ் நம்ம ஆட் பண்ணுறோம், சம் ஆஃப் 3 integers. Okay, now I'm going to run this program. See, you got the result. Okay, so this is method overloading. What you have to do, you will create say methods with same method name, but the parameters, the order of parameters, the number of parameters, the type of the variables will change. The return type will also change, but the name will remain the same.